வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. போக்குவரத்து விதிமீறல்களான ஹெல்மெட் போடாமல் செல்வது, சீட் பெல்ட் அணியாமல் பயணம் செய்வது, நோ பார்க்கிங், ஓவர் ஸ்பீட் போன்ற காரணங்களால் அதிகமான அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அபராத தொகை கணிசமாக குறைவதற்கும் அல்லது முற்றிலும் தள்ளுபடியாவதற்கும் ஒரே நாளில் தீர்வு கிடைக்கும்படியான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைக்கும். அது என்ன திட்டம், அதற்கு எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை இந்த வீடியோவின் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் சாலை விபத்துகளை தவிர்ப்பதற்கு போக்குவரத்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றன. சாலை விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அதிக அபராதமும் விதிக்கப்படுகிறது. இதனால் பலர் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள போக்குவரத்து விதிமீறல் அபராதங்களால் அவதிப்படும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் செப்டம்பர் 13 சனிக்கிழமை அன்று நாடு தழுவிய அளவில் தேசிய லோக் அதாலத் நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் மூலம் வாகன ஓட்டிகள் தங்கள் மீது உள்ள போக்குவரத்து வழக்குகளை விரைவாகவும் அபராத தொகையில் கணிசமான தள்ளுபடியுடனும் தீர்த்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்களின் பணிச்சுமையை குறைக்கவும், மக்கள் தங்கள் வழக்குகளை சமரசமாக தீர்த்து கொள்ளவும் சட்ட சேவைகள் ஆணைய சட்டத்தின் கீழே லோக் அதாலத்கள் நடத்தப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்குகளை விரைந்து முடித்து முடிவுக்கு கொண்டு வருவதாகும். போக்குவரத்து விதிமீறல் அபராதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லோக் அதாலத்தில் பங்கேற்பதால் பல நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதத்திற்கு இதில் தள்ளுபடி கிடைக்கும். இதுவே லோக் அதாலத்தின் மிகப்பெரிய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா சிறிய மற்றும் பழைய அபராத தொகைகள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படலாம் அல்லது மிக குறைந்த தொகையை செலுத்தி இந்த வழக்கை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் அபராதம் இருந்துச்சு அப்படின்னா அது 2,000 குறைக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான நீதிமன்றங்களை போல அல்லாமல் ஒரே நாளில் உங்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு தீர்வு காணப்படும். லோக் அதாலத்தில் வழங்கப்படும் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மீது மேல்முறையீடு எதுவும் செய்ய முடியாது. எனவே வழக்கு உடனடியாக முடிவுக்கு வரும். பெரும்பாலான சிறிய போக்குவரத்து விதிமீறல்களுக்கு இந்த லோக் அதாலத்தில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் அல்லது சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், தவறான இடத்தில் பார்க்கிங் செய்தல், சிக்னலை மதிக்காமல் செல்லுதல், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், தவறான வழியில் செல்லுதல் ஆகியவற்றிற்கு சலுகை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், பந்தயங்களில் ஈடுபடுதல், மரணத்தை விளைவிக்கும் விபத்துகள் மற்றும் தீவிரமான கிரிமினல் குற்றங்களுடன் தொடர்புடைய போக்குவரத்து வழக்குகள் லோக் அதாலத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் எப்படி நீங்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக் அதாலத்தில் பங்கேற்க ஆன்லைன் மூலம் முன்கூட்டியே பதிவு செய்வது மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான nalsa.gov.in அல்லது தமிழ்நாடு மாநில சட்ட சேவைகள் ஆணையத்தின் இணையதளத்திற்கு சென்று லோக் அதாலத் பதிவை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து அபராத ரசீது, வாகனத்தின் பதிவு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களை எல்லாம் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள், நேரம் மற்றும் நீதிமன்ற வளாகம் அடங்கிய டோக்கன் எண் உங்களுடைய மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும். குறிப்பிட்ட தேதியில் தேவையான ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள லோக் அதாலத் அமர்வில் ஆஜராகி உங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய அபராதங்களுக்கு சுலபமான தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே போக்குவரத்து அபராதம் நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அரிய வாய்ப்பை
தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. மக்களே, அன்றாடம் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து விதிமுறைகளுக்காக நிறைய பேருக்கு அபராதங்கள் விதிக்கப்படுகிறது. இந்த லோக் அதாலத் மூலமா உங்களுடைய அபராதங்கள் தள்ளுபடியாகவும் அபராத தொகை குறையவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.